Hey guys, welcome back. New Year ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் முடிய போது Realme இருந்து இன்னும் எந்த ஒரு சம்பவமே பண்ணலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு இன்றைக்கி பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் Realme X7 அனௌன்ஸ் பண்ண போகிறதா ஒரு பேனர் லீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து February 4ஆம் தேதி Realme X7 சீரீஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து Realme X7ஓட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இவங்க என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ண போகிறாங்க எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Realme X7 வந்து புது ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. ஏற்கனவே சைனாவில் வந்து Realme V15 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து நேம் மாற்றி Realme X7 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. டிசைன்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது. கிரேடியன் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எல்லோ ஆரஞ்சு அந்த மிக்சடு மல்டி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு சிமெண்ட் கலர், அந்த கிரே கலர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். பட் நான் வந்து யூஸ்வலாக சிமெண்ட் கலர் தான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த கலர் ஷேடில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கலர் வேரியன்ட் நம்ம இங்கே பார்க்க முடியுது. பட் ஃபோனோட திக்னஸ்னு பார்க்கும்போது 8.3 mm இருக்குது. வெயிட் வந்து 173 கிராம் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வெயிட் வந்து ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. எதனால் வெயிட் கம்மியாக இருக்குன்னா, இவங்க வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி கிளாஸ் பாடி டிசைன் கிடையாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஃபோன் வந்து ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணால் பரவாயில்ல. இப்போ லான்ச் ஆகிற ஃபோன்லாம் பார்த்தோன்னா 1/4 கிலோவுக்கு போகுது. அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபோனை கையில் எடுத்தாலே இது எப்படா தூக்கி கீழே போடுவோம் தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து பிராண்ட் நம்மளை ஆக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் Realme இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்ல வெயிட்டில் ஃபோன் லான்ச் பண்ணுறது சந்தோஷமாக தான் இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ இந்த 2 கலர் சொன்னோம் பார்த்தீங்களா, Realmeலேருந்து இதுக்கு வச்ச பேருன்னு பார்த்தோன்னா நெபியூலா ஒரு கலர், இன்னொன்று வந்து ஸ்பேஸ் சில்வர்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம், நம்ம கூப்பிட்றது சிமெண்ட்டு மல்டி கலர், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.4 inch கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா 411 ppi இருக்குது. ஸோ டிஸ்பிளே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் சேம் டைம் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் 68 ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. Realme 7 Proவில் பார்த்த மாதிரி ஒரு சிமிலர் டிஸ்பிளே தான் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்தோம்னா இங்கே வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருக்குது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு வந்து Android 10 Realme UI தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. Realme UI 2 Android 11 எப்போ ரோல் அவுட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டோரேஜ் அண்ட் RAM வேரியன்ட் பார்த்தோன்னா 2 வேரியன்ட்ல வருது. ஒன்று வந்து 6GB + 128GB, இன்னொன்று வந்து ஹையர் அண்ட் வேரியன்ட் 8GB + 128GB, UFS 2.1 சப்போர்ட்டோட வருது. பட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது, ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இருக்குது. பட் ஸ்டோரேஜ் மினிமம் 128GB இருக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய விதத்தில் ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்காது. அடுத்து நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா Realme இந்த இடத்துல அந்த நம்பர் கேம் வந்து விளையாடல. பின்னாடி வந்து ஒரு 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தோன்னா 64 மெகாபிக்சலுக்கான கேமரா f1.8 அபச்சரோட வருது. செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா 8MP அல்ட்ரா ஒயிட் கேமரா f2.3 அபச்சரோட வருது. மூணாவது கேமரா வந்து 2MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து டெப்த் சென்சார் கொடுக்கல. டெப்த் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் வழியாகவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் வந்து இந்த வாட்டி ஒன்று கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஃப்ரண்ட் கேமரா நம்ம பார்த்தோன்னா 16MP கேமரா f2.5 அபச்சரோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவோட பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோன்னா டிஸ்பிளேல லெஃப்ட் சைட் கார்னர் பஞ்சுவல் செட்டப்பில் தான் இந்த வாட்டி பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக Realmeயோட டிசைன் தான் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ப்ராசஸர்னு வந்தோன்னா Realme இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர் கேம் சேஞ்சர் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு பார்த்தோன்னா MediaTekலேருந்து Dimensity 800U, ரீசெண்டாக MediaTekலேருந்து அனௌன்ஸ் பண்ண ப்ராசஸர் தான் இது. இந்த 800U பார்த்தோன்னா ஒரு 8 கோர் ப்ராசஸ் 7 nm ப்ராசஸரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ MediaTekலேயே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர் எஃபிஷியன்டான சிப்செட்டாக இருக்குது. ஆன் பேப்பர் சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போது Snapdragon 765G அளவுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஸ்கோர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ CPU பர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல நம்ம பெட்டராகவே எதிர்பார்க்கலாம். GPUன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல 765Gயோட GPU நல்லாவே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். பட் இந்த இடத்துல Mali G57 MC3 GPU வந்து ஆன் பேப்பர் பார்க்கும்போது நல்லா இம்ப்ரெசிவாகவே இருக்குது. ஸோ ரியல் வேர்ல்டு யூசேஜில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இது லான்ச் ஆனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வரும். பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்னு நம்ம பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 765G அளவுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்து நம்ம பயோமெட்ரிக்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் அது எப்போவுமே இருக்குது. அது பெருசாக இவங்க எதுவும் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு ஹார்ட்வேர் எதுவும் ப்ளேஸ் பண்ணல. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. ஸோ யூஸ்வலாக Realmeயோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருந்தது. ஸோ இதுலேயும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது 4310 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாக்ஸில் வந்து 50 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 50 வாட் கேட்கும்போது வந்து எப்பா என்னடா இது அப்படின்னு தான் தோணுது.
இவங்க ஒரு 15 வாட் சார்ஜர் கொடுத்திருந்தாலே வந்து சஃபிஷியண்டாக இருந்திருக்கும். ரியல்மி சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 18 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஃபுல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகணும்னு பார்த்தா மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேலே போகாது. அண்ட் அவங்க என்ன கிளைம் பண்ணாங்கன்னா ஒரு 45 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து 50 வாட்டுன்ற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் தான். ஸோ அது வந்து தராங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் லவ்வர்ஸ்க்கு வந்து 50 வாட் சார்ஜர் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து இவங்க பாக்ஸ்லேயே வந்து டைப் C to 3.5mm ஜாக் அந்த கனெக்டர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. ப்ளஸ் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது, டைராக்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒயர்லெஸில் இல்லை அந்த டைப் C வழியாக நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த X7 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த X7 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலில் லான்ச் பண்ண போகிறாங்க. X7 Pro தான் வந்து இவங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸுன்னு நம்ம பார்க்கும்போது 20,000 23,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இவங்க லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ரியல்மிலேருந்து இது ஒரு ஃபஸ்ட்டு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறாங்க. இவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறமா தான் எத்தனை பேண்டு சப்போர்ட் ஆகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் Moto G 5G இருக்குது, Mi 10i. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எல்லாமே வந்து செம்ம நெக் டு நெக் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி தான் வந்து ஸ்பெக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம Mi 10iல மிஸ் பண்ணது என்னென்னு பார்த்தோன்னா AMOLED டிஸ்பிளே அது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் இவங்க எந்த விதத்தில் ப்ரைஸிங் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். February 4 மத்தியானம் 12:30 மணிக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.